இந்த வீடியோவை வழங்குவோர் மெட்ரோமெயில் கிளினிக் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர். மீண்டும் ஒரு மடைத்திறன் நிகழ்ச்சி சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இந்த மடைத்திறன் எபிசோடில் ஆர்த்தோபெடி டாக்டர் அஸ்வின் விஜய் அவர்களோட இருக்க போது. டாக்டர் அஸ்வின் விஜய் அவர்கள் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மற்றும் ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட்டோட ஃபவுண்டர் ப்ளஸ் வந்து மோட்டிவேஷன் டாக்கர், இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் பேசக்கூடிய நபர். இந்த மடைத்திறன் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆவுடே. இந்த கேள்வி வந்து ஒரு சைக்காட்டிக் விஷயம் நான் பார்க்குறேன். என்னென்னா, யாராவது ஒருத்தர் வந்து தைரியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறி இருந்தாங்க அப்படின்னா வந்து முட்டி தேஞ்சவன் அணி அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இந்த இருந்து உங்ககிட்ட இருந்து பதில் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஏன் இவ்வளோ பாடி பார்ட்ஸ் இருக்குது, அது ஏன் முதுகெலும்பு தேஞ்சவன் முட்டி எலும்பு தேஞ்சவன் சொல்கிறாங்க? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேள்வி. அப்படியே முதுகெலும்பு முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். அது இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இளைஞர்கள், அதாவது ஒரு காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு முட்டு வலி சொல்கிறாங்க, இல்லை முது வலி சொல்கிறாங்கன்னா ஒரு 60 வயசில் சொல்லுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 50 வயசில் சொல்லுவாங்க. இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட இளைஞர்கள் 20லேருந்து 35 வயசுக்குள்ளே முட்டி வலி முதுகு வலி, இது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் முக்கியமாக அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் உட்காந்து தான் வேலை பார்க்குறாங்க. தேவையான அளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. முதல்ல நம்ம முதுகுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதுகு, அதாவது நம்ம லோவர் பேக்காக இருக்கட்டும், அப்பர் பேக், ஸ்பைனல் கார்டு சுற்றி இருக்கிற தசைகள், சின்ன சின்ன மூட்டுகள் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம முடிஞ்ச எவ்வளோக்கெவ்வளோ ஆக்டிவாக இருக்குமோ அவ்வளோக்கெவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ செடன்ட்ரி, அதாவது உட்காந்து வேலை பார்க்குறோமோ, இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம அதுக்கு மூவ்மெண்ட் கொடுக்காட்டி ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பேக் பெயின் தீஸ் டேஸ். உட்காந்து வேலை பார்க்குறது, அடிக்குவேட் லெவல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. மக்கள் வந்து முன்னாடி மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது. நம்ம முன்னோர்கள் இருந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிறது கிடையாது, சிம்பிளாக சொல்லணும். ஓகே. அதே மாதிரி இந்த பிரச்சனை ஃப்ரெண்டுக்கு இருந்ததை கேட்குறேன்னா, என்னென்னா அந்த பையனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஆப்ரேஷன், பட் அதுக்கு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஸோ அனஸ்தீசியா கொடுக்கும்போது முதுகெலும்பில் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து அவன் அப்பப்போ டயர்ட் ஆகிட்டு எனக்கு முதுகு வலிக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடிஞ்சது. சரி, டாக்டர்ஸ் திரும்பி கேட்டப்போ ஆப்ரேஷன் டாக்டர்ஸை கேட்கும்போது அந்த அனஸ்தீசியானால் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, 90% விமன், இந்த சிசேரியன் செக்ஷன் குழந்தை பிறக்கிற விமன் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நினைக்கிறது 20 வயசில் 20லேருந்து 22 வயசுக்குள்ளே அவங்களுக்கு சிசேரியன் செக்ஷன். ஒரு பாட்டி எக்ஸாம்பிள், நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் நேற்றுக்கு தான் ஒரு பாட்டி பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஐ திங்க் 68 வயசு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து 33 31 வயசு சொன்னாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்ததுனால, முதுகில் ஊசி போட்டதுனால இப்போ வரைக்கும் எனக்கு 35 வருஷமாக வலி இருக்குது டாக்டர்னு சொல்கிறாங்க. ஓகே. அது வந்து அது உண்மை கிடையாது, இட்ஸ் அ மித். ஏன்னா நான் சொல்கிறேன், முக்கியமாக முதல்ல நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம், ஒரு இளைஞர்கள், நம்மள மாதிரி இளைஞர்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பைக் ஓட்டுறோம், உட்காந்து வேலை பார்க்குறோம், ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து லோவர் பேக்கை வந்து பொதுவாகவே வீக் ஆக்கிடும். ஓகே. ஸோ லோவர் பேக் மசில்ஸ் வீக் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பெயின் இருக்க தான் செய்யும். ஓகே. ஸோ நம்மளாம் நினச்சிக்கிறோம் இன்ஜெக்ஷன் போடுறதுனால வரும். இன்ஜெக்ஷன் போடுறதுனால மேக்ஸிமம் இன்ஃப்ளமேஷன் 2 வாரம் இருக்கலாம், 3 வாரம் இருக்கலாம், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அதனால கிடையாது, லோவர் பேக் மசில் வீக்னஸ்னால தான் அந்த பிரச்சனைகள் வருது. முக்கியமாக இந்த பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னன்சி அப்போ 12லேருந்து 15 கிலோ வெயிட் போடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 12லேருந்து 15 கிலோ கல் வயிற்றில் கட்டிட்டு ஒரு 3-4 மாதம் நடங்களேன், கண்டிப்பாக முதுவலி உங்களுக்கும் வரும். ஸோ ஆனால் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் குழந்தை வெளியே வந்துடுது, பட் அந்த டைமில் இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை வெளியே வந்துடுது. ஸோ அந்த சிசேரியன் செக்ஷன் பண்ணி குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ஊசி போட்டதுனால தான் வலின்றதை யோசிக்கிறாங்க. அதனால கிடையாது, அத்தனை நாள் உங்கள் வயிற்றில் நீங்கள் கட்டிட்டு இருந்த லோடு, அந்த குழந்தையோட லோடு, அந்த வெயிட் போட்ட லோடுனால உங்களுக்கு முதுவலி வருது. ப்ளஸ் ஒன்றும் கிடையாது, அந்த தசைகள் வீக்காகுது, அந்த எலும்புகள் சுற்றி இருக்கிற தசைகள் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அந்த முதுவலி வருது. அதுக்கான எக்ஸசைசஸ் பண்ணால் கண்டிப்பாக சரியாயிடும். கண்டிப்பாக இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்குறதுனால முதுகுவலி வருதுன்றது இட்ஸ் அ மித். அதனால கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி பார்க்கும்போது சார், மென்னோட பார்க்கும்போது உமனுக்கு வந்து போன் வெயிட் அப்படிங்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஈஸியாக போன் ஃப்ராக்சர் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லி நான் ஒரு புக்கில் படித்தேன். என்ன ரீசனால உமன்ஸ்க்கு மட்டும் அது நடக்குது? வெரி குட், அழகான ஒரு கொஸ்டின் அகைன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஹார்மோன், அந்த ஹார்மோன் உடம்புல இருக்கிற அந்த ரசாயனம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ரசாயன கலவை பேசிக்கலி. ஸோ அது வந்து நீங்கள் விமன் காம்போசிஷன், பாடி காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் சொல்லிட்டு வேறு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நமக்கு வந்து அந்த மாதவிடாய் அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. 40 வயசுக்கு மேலே அவங்க மெனப்பாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வராங்க அப்படியே. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஹார்மோன் லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோனில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நேச்சுரலாகவே அந்த ஹார்மோன் குறையிறதுனால, இந்த மெனப்பாஸ் வர்றதுனால, மாதவிடாய் நின்று போகிறதுனால போன்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஃப்ரெஜைல் ஆகிடுது. ஏன்னா அந்த போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த ஹார்மோனோட அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் விமென்ஸ் போன்ஸ் இட் டென்ஸ் டு பிகம் வீக்கர் தென் அவர் போன், லைக் அ மேன்ஸ் போன். பட் இந்த விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது? மென் மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா எப்படி ஓவர் கம் பண்ணி? வெரி குட், சூப்பர். ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஒரு நாளைக்கு
30 to 40 minutes ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்னால் நம்ம பாடியில் லோடு கொடுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இந்த டம்பல் வச்சு பண்ணுறது, இந்த ஜிம்முக்கு போய் பண்ணுறது, இந்த புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வாரத்துக்கு 3 தடவை 30 to 40 minutes பெண்கள் என்கேஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போன் டென்சிட்டி நம்மள அளவுக்கு இல்லாட்டாலையும் அவங்களுக்கு நார்மலாக இருக்கிறதோட 2-3 மடங்கு அதிகரிக்கிறதாகவும், ப்ளஸ் இந்த மாதவிடாயினால் போன் வீக் ஆகுது இல்லையா, ஸோ அந்த பிரச்சனையும் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த இது வந்து காமனான ஒரு விஷயமா பார்க்குறோம். பட் 40 வயசுக்கு மேலே ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போடுறது 40 வயது மேலே இருக்க எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இந்தியாவில்னு போட்டிருந்தாங்க. அது எதனால்? உணவு பழக்கங்கள். அதாவது எல்லாருமே வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வலி வந்தப்புறம் தான் டாக்டரை பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரிவென்ஷன் அப்படின்றதுல வந்து துளி அளவு கூட அக்கறை கிடையாது. அதான் முக்கியமாக ஆண்களோட பெண்கள் வந்து அவங்க எலும்புகளை வந்து 30 வயசுலேருந்தே பார்த்துக்க ஆரம்பிக்கணும். சரி. ஏன்னா அந்த எலும்பு தேய்மானம், அந்த எலும்பு வீக் ஆகிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து 28 30 வயசுலேயே ஆரம்பிக்குது. ஆண்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லையா. ஸ்ட்ரைட்டாக 43 44 உடம்பு வலி வருது, முட்டி வலி வருதுன்னு போய் டாக்டரை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுது, போன் மினரல் டென்சிட்டி குறைஞ்சிருது. ஸோ அதனால ப்ராப்ளம். 30 வயசுலேருந்தே பச்சை காய்கறிகள் டெய்லி ஒரு வேளை ஏதாவது ஒரு பச்சை காய்கறி அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ப்ளஸ் 30 வயசுலேருந்தே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி 30-40 நிமிஷம் எக்ஸசைஸ் அவங்க கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே அந்த வரக்கூடிய டேமேஜை அதாவது இல்லை அந்த பிரச்சனைகளை இவங்க கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஓகே. பட் இந்த பேக் பெயின் பார்க்கும்போது பேக் பெயின்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக் பெயின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் வரதை வச்சு டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அது என்ன மாதிரி பேக் பெயின்ஸ்? கரெக்டாக கேட்டிங்க. பேக்குன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டால் 3 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. அப்பர் பேக், மிடில் பேக், லோவர் பேக். ரொம்ப காமனாக வலி வர்றது அப்பர் பேக், இல்லைனா நெக்குன்னு வச்சுக்கோங்களேன். கழுத்துலேருந்து அந்த மேல் முதுகு பகுதி ஒன்று, 2வது கீழ் முதுகு பகுதி லோவர் பேக்குன்னு சொல்கிறோம். ஏன் இங்கே அதிக வலி வருதுன்னா, நான் சொன்ன மாதிரி உட்காந்து நிறைய பேர் கம்ப்யூட்டரில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. நீங்கள் சராசரி மனுஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் ஏதாவது ஒரு விதமான கம்ப்யூட்டரில் இருக்கார். யாராக இருக்கட்டும், எங்கள் டாக்டர்ஸே இருந்தால் கூட ஏதாவது நாங்கள் வாட் எவர் வி என்டர் எது பண்ணாலும் சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன் கான்டெக்ட் வித் த கம்ப்யூட்டர் வி ஆர் டூயிங். ஸோ அப்படி இருக்கும்போது நெக் மசில்ஸை நீங்கள் ஐடியலாக பார்த்தீங்கன்னா, நெக் மசில்ஸ், நான் கழுத்து மசில்ஸ் சொல்கிறேன், நம்ம நேராக வச்சுக்கணும். கழுத்துக்கும் தலைக்கும் அந்த ஸ்கல் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட ஸ்கல் தலையும் அந்த கழுத்து எலும்பும் நேராகவே இருக்கணும். ஓகே. 95% மக்கள் நம்ம நாட்டில் தப்பாக தான் பண்ணுறோம். ஓகே. ஒன்று சாஞ்சு உட்காந்துக்கிறோம், இல்லை கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய்க்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நார்மலாக கழுத்து எலும்புக்கு எவ்வளோ லோடு போகணுமோ அதோட 4-5 மடங்கு லோடு போகும். ஓகே. யோசிச்சு பாருங்கள், 5 கிலோ வைக்கிற இடத்துல 20 கிலோ வச்சா என்ன ஆகும்? சீக்கிரமாக தேஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50-55 வயசில் வர வேண்டிய தேய்மானம், கழுத்தெலும்பில் வர வேண்டிய தேய்மானம் இப்போ சின்ன பசங்களுக்கே வந்துடுது. பிகாஸ் ஆஃப் பேட் பாஸ்டர். முக்கியம் நம்பர் 1 கழுத்து வலி வர்றது. 2வது முதுகு வலி, கீழ் முதுகு வந்துடலாம், லோவர் பேக். 90% பீப்புள் கம்யூட் டு தி ஆஃபீஸ் இன் பைக்ஸ், யங்ஸ்டர்ஸ் தீஸ் டேஸ். ஒன்று, அதுவே வந்து நம்ம பைக்கில் எப்படி உட்காந்து ஓட்டிகிட்டு போகணுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒன்று, ஏன்னா பைக்கில் உட்கார்றதுக்கு ஒரு விதமான ஒரு பொசிஷன் இருக்குது. அப்படி உட்காந்தா அந்த பேக்குக்கு வர டேமேஜை நம்ம தடுக்கலாம். 2வது, இன்னொரு பைக் ஓட்டுறது, பைக்கை தப்பான பொசிஷனில் உட்காந்து ஓட்டுறதே ரொம்ப டேமேஜ்ஃபுல் ஸ்பைன். 2வது, ஷோல்டர் பேக் போட்டுக்கிறோம். ஷோல்டர் பேக் போடுறதுலையும் ஒரு பொசிஷன் இருக்குது, அதையும் தப்பாக தான் போடுறோம். ஷோல்டர் பேக் தொங்க விடுறது, ஸ்டைலாக போடுறது, நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு விஷயம் பண்ணாலே பேக்குக்கு டேமேஜிங்கான ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், தப்பான பொசிஷனில் வந்து பைக் ஓட்டுறது. அதோட ஷோல்டர் பேக் போட்டால் என்ன ஆகும்? ஸோ டபுள் ஸ்ட்ரெஸ் டு யுவர் ஸ்பைன். ஸோ அதனால தான் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு லோ பேக் பெயின் இஸ் ஆல்சோ வெரி காமன். அதுக்கும் மேலே டு ஆட் ஆன் ஆஃபீஸ் போகிறோம், திருப்பி அங்கே போய் உட்காந்து வேலை பார்க்குறோம். எகைன் தட் இஸ் ஆடட் ஸ்ட்ரெஸ் டு யுவர் ஸ்பைன். ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள் நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் இப்போ இருக்க காலகட்டத்தில். பட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் நம்ம கேர் பண்ணாமல் விட்றோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது நான் ஒரு வீக்லி மேகசின் படித்தேன், வண்டியோட ஜாக்கப் சாரை வந்து நீங்கள் எப்பப்போ சர்வீஸ் விட்றீங்களோ அப்போலாம் செக் பண்ணணும். அது வந்து உங்களோட ஸ்பைனல் கார்டு எப்படியோ அது மாதிரி பைக்கோட ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி போனேன். அதில் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணணும்? கரெக்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பைக் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இல்லையா. ஸ்பைனல் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்டுன்றது கார்டு, அது தண்டில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரதில்லை. தண்டை சுற்றி இருக்கிற விஷயங்களில் தான் பிரச்சனை வருது. தண்டை சுற்றி எலும்பு இருக்குது, டிஸ்க் இருக்குது, அதுலேருந்து வர நரம்புகள் இருக்குது. ஸோ இதில் தான் பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த டிஸ்க்கு தான் ஷாக் அப்சர்வர். ஸ்பைனல் கார்டு பக்கத்தில் இருக்கிற அந்த டிஸ்க், அதுதான் ஸ்பைனல் இன்டர்வர்டபிரல் டிஸ்க்னு சொல்லுவோம். அது ஒரு தண்ணி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணின்னு சொல்லாமல் ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது ஷாக் அப்சர்வர். நீங்கள் நடந்தாலும் சரி உட்காந்தாலும் இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரொவைடிங் ஷாக் அப்சர்விங் எஃபெக்ட் யுவர் ஸ்பைன். அதே மாதிரி தான் பைக்கும். முக்கியமாக எவ்ரி சர்வீஸ் you have to check your suspension, especially the rear suspension. ஓகே. முன்னாடி சஸ்பென்ஷனோட நம்ம பைக்கில் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ரியர் சஸ்பென்ஷன். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எவ்ரி சர்வீஸ்ன்னு சொல்கிறதோட எவ்ரி 5000 kilometers ப்ளீஸ் செக் யுவர் சஸ்பென்ஷன். ஓகே. பிகாஸ் இஃப் யுவர் சஸ்பென்ஷன் இஸ் நாட் ஒர்க்கிங் வெல், நம்ம ஊரில் ரோடுகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்பீட் பிரேக்கருக்கு பஞ்சம்னு பஞ்சமான்னு கேட்குறதோட குண்டும் குழியுமா
ஸோ இட்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். ஸோ நம்ம அதில் போகும்போது கொஞ்சம் ஷாக் அப்சார்பர் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நேராக அந்த ஷாக் வந்து உங்கள் ஸ்பைனுக்கு தான் போகும். ஓகே. ஸோ இது வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகே. இல்லையா? ஸோ நம்ம சர்வீஸ் ரொம்ப சேர்த்து ஷாக் அப்சார்பர் பின்னாடி பார்த்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துட போகிறார், அதுக்கான வேலைகள் பண்ணிக்க போகிறோம். அந்த ஸ்டெப் நம்ம எடுத்தோம்னா இட் ப்ரிவென்ட் தி இன்ஜுரிஸ் டு யுவர் ஸ்பைன், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். அதே மாதிரி அந்த கார்டில் இருக்க டிஸ்க் ஒன்று சொன்னீங்க, சில பேர் டிஸ்க் விலகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைலாம் சொல்லுவாங்க. அது எதனால் ஏற்படுது? எக்ஸாக்ட்லி. டிஸ்க் விலகிறதுன்றது சடனாக நம்ம குனிஞ்சு வெயிட்டு தூக்குனாலோ, இல்லை ஒரு தப்பான ஆங்கிளில் திரும்பி ஏதாவது தூக்குனாலோ, இல்லை பைக்கில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணாலோ, இல்லை பைக்கில் நம்ம போகிறோம் இல்லையா, எனக்கு ஒரு நேரம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படியே பைக்கில் ஸ்பீடாக போவாங்க, ஸ்டைலாக போகிறதா நினச்சி பைக்கை வளைச்சு ஓட்டுறது. வளைச்சு ஓட்டுங்க, தப்பு கிடையாது. பட் இந்த டேஞ்சர் இதை புரிஞ்சுட்டு நீங்கள் வளைச்சு ஓட்டுங்க. ஓகே. இதனால ஆமாம், ஆப்வியஸ்லி சி இஃப் யுவர் லோவர் பேக் இஸ் நாட் ஸ்ட்ராங், நீங்கள் வளைச்சு ஓட்டும் போது உங்கள் லோவர் பேக் தான் உங்கள் பைக்கோட அந்த ஹோல் வெயிட்டை வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ காமன் காஸ் ஆஃப் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். ப்ளஸ் குழியில் வேகமாக என்ன வண்டி ஓட்டுறது, ஸ்டைலாக ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றுறதுலாம் பார்த்துருக்கீங்களா? அது ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது அவர் எந்திரிச்சிக்கிறாங்க, அப்புறம் பைக் அது மேலே ஓட்டுறாங்க. அது ஸ்டைலாக, அது எனக்கு ஸ்டைலாக நினச்சிக்கிறாங்க. ஸோ தட் ஆல்சோ டேமேஜஸ் யுவர் ஸ்பைனல் கார்ட். ஐ மீன் டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான காமன் காரணங்கள். சடனாக குனிஞ்சு வெயிட்டு தூக்கினாலோ, தப்பான ஆங்கிளில் நம்ம ஸ்பைனை மூவ்மெண்ட் பண்ணாலோ டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஸ்லிப் டிஸ்க் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே போல் நிறைய பேர் வந்து சொல்கிற காமனான விஷயம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் என்னால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியல. நம்ம ஸ்கூல்லே பார்த்துருப்போம், எங்கே தூங்குறானா கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக உட்காருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, எங்கே குனிஞ்சா தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நிறைய பேரால் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப நேரம் உட்கார முடியாத பிரச்சனையும் பார்க்க முடியுது. அது நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்னால வர பிரச்சனையா? ஃபுட் ஹேபிட்ஸ்னு சொல்கிறதோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால வர பிரச்சனைகள். ஓகே. முக்கியமாக நம்ம நேராக உட்காரதுக்கு நம்மளோட ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ், ஸ்பைனல் காலமில் இருக்கிற மசில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எரெக்டார் ஸ்பைனல் மசில்ஸ் சொல்லுவோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் தான் எக்ஸசைஸ் இப்போ ஒரு நல்ல விஷயம், இளைஞர்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாததுனால அந்த எரெக்டார் ஸ்பைனல் மசில் ரொம்ப வீக் ஆகுது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நேராக உட்காந்தா முதுகு வலி வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நேராக உட்காராட்டி தான் முதுகு வலி வரணும். பட் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு, இல்லை நம்ம நாட்டில் மக்களுக்கு நேராக உட்காந்தா முதுகு வலி வருது. அது நல்லது கிடையாது. எக்ஸசைசஸ் பண்ணாது, அந்த ஒன்றும் பெருசாலாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். தாம் தூம்னு சினிமாவில் காட்டுற மாதிரி போய் இந்த அப்படியே பல்ல கடிச்சிட்டு வெயிட் தூக்குறது அந்த மாதிரி ஒரு ட்ராமாலாம் கிடையாது. சிம்பிள் ஸ்பைன் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் இருக்குது. வீட்டிலேயே 10 நிமிஷம் படுத்த இடத்துலேயே பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது, இல்லை உட்காந்த இடத்துலேயே பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது. அதை பண்ணாலே போதும், நேராக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உட்காருவீங்க, பாஸ்டர் கரெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி முதுகு வலி, கழுத்து வலி கண்டிப்பாக வராது. இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெல்ட்டு அல்லது இந்த பேக் போடுற பெல்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டால் அப்படியே பழகிரும், பின்னால் வந்து உங்களுக்கு அது இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் போகுது. அது உண்மையா? 100% உண்மை. கண்டிப்பாக ரொம்ப நல்ல கேள்வி. பேக் பெயினா உடனே எடுத்து பெல்ட்டை மாட்டிக்கிறது, நீ பெயினா உடனே எடுத்து பெல்ட், அதான் நான் சொன்ன 50 வயசுக்கு மேலே போட்டால் தப்பு கிடையாது அப்படியே. பட் சின்ன பசங்க போட்டுக்கிறது ஐ டோன்ட் அக்ரி வித் தட். பிகாஸ் சொன்ன மாதிரி நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்குள்ளே பெல்ட் இருக்குது. நீங்கள் முதுகு சுற்றி எடுத்துக்கிங்கன்னா கோர்னு சொல்லிட்டு கடவுளே ஒரு பெல்ட் கொடுத்துருக்காரு. தேர் ஆர் அ பஞ்ச் ஆஃப் மசில்ஸ் which constitute the core which supports your spine. ஸோ அதை நம்ம நேச்சுரலாக சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம அதை பார்த்துக்கிட்டாலே போதும். பெல்ட் போடுற பழக்கங்களை முடிஞ்ச அளவு, வலி இருக்குது பிரச்சனை டயக்னோஸ் பண்ணி பிரச்சனை கண்டுபிடிச்சி பெல்ட் கொடுத்தா வேறு தப்பு கிடையாது. சும்மா ஆகுன்னா வலி எடுத்து பெல்ட்டை போட்டுக்கிறது ஐ டோன்ட் அக்ரி. இட்ஸ் நாட் அ குட் திங். அதே இந்த பேக் நீங்கள் சொன்ன மாதிரி இட் கேன் காஸ்ட் மோர் டேமேஜ் இன் த லாங்கர் ரன். ஓகே. இந்த பேக் பெயினுக்கு இன்னொரு விஷயமா பார்க்குறது வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் நெக் பெயினுக்கும் பேக் பெயினுக்கும் வர காரணமே வந்து அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது உண்மையா? 100%. குப்புரை படுக்கவே கூடாது. யாரா மென் அண்ட் ஃபீமேல் யாராக இருந்தாலும் குப்புரை நம்ம குப்புரை படுக்கிறோம் இல்லையா, வயிற்று பகுதியில் தொப்பையில் படுக்கிறேன்னு சொல்கிறோம், குப்புரை படுக்கிற சொல்கிறாங்க இல்லையா. நானும் ஒரு காலத்தில் குப்புரை தான் படுத்துட்டு இருந்தேன், மேபி ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்லலாம். பட் அது குப்புரை படுக்கிறதுனால எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ டேமேஜ் நம்ம உடம்புக்கு நெக் பெயின், பேக் பெயின் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் தி blood flow to the organs itself gets constricted. ஒரு 100% போக வேண்டிய ரத்தம் ஓட்டம் இருக்க தூங்கும் போது தான் நம்ம உடம்பு வந்து இட் ரிப்பேர்ஸ் இட் செல்ஃப். இட்ஸ் எ ஹீலிங் பீரியட் ஃபார் யோர் பாடி. ஸோ அந்த டைமில் நம்ம தப்பாக படுக்கிறதுனால பாடி வந்து அந்த ஃபுல் ஹீலிங் ப்ராசஸ் கூட நடக்கிறது கிடையாது. 40 to 50% தான் ஆக்சுவலாக 100% போக வேண்டிய பிளட் போக வேண்டிய இடத்துல 40 to 50% தான் போகுது. ப்ளஸ் சொன்ன மாதிரி குப்புரை படுக்கிறதுனால கண்டிப்பாக நெக் அண்ட் பேக் பெயின் வரும். ஸ்லீப்பிங் பாஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குப்புரை படக்கூடாது. சைட் லைங் பாஸ்டர் இஸ் த பெஸ்ட் பாஸ்டர் ஃபார் யோர் ஸ்பைன். சைட் லைங் போஸ்டர். ஓகே. Side lying posture is the best. சில பேர் left, சில பேர் right ன்னு சொல்லி there's a lot of controversies in that. Side lying posture is the best for your spine. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பில்லோ வச்சு படுக்கிறதே தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஆர்டிக்கல் படிக்கிறேன். பில்லோ வச்சு படுக்க தப்பு. அது மட்டும் இல்லாமல் பில்லோ வச்சிங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப மைல்டாக வச்சுக்கோங்க, 2 பில்லோ 3 பில்லோ வைக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது எப்படி, எவ்வளோ தூரம் உண்மை? ரொம்ப சரியான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது. 2 பில்லோ 3 பில்லோ, சில பேர் 4 பில்லோலாம் வச்சு படுத்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அது சைடாக படுத்து 4 பில்லோ வைக்கிறாங்க. சில பேர் அப்படியே சாஞ்சு படுத்து 4 பில்லோ வைக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தின் பில்லோ வச்சுக்கிறது நல்லது.
பில்லோ சைஸும் தின்னாக இருக்கணும், ப்ளஸ் ஒரு பில்லோக்கு மேலே இருக்கக்கூடாது. ப்ளஸ் நம்ம கழுத்து வச்சு பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் பில்லோ வாங்கும்போதே நீங்கள் படுத்து பார்க்கணும், கூச்சலாம் படக்கூடாது. கடைக்கு போய் பில்லோ வாங்கும்போது கழுத்துக்கு நம்ம வச்சு, அங்கே பெட்டு கண்டிப்பாக இருக்கும், தலைகாணி வாங்குற இடத்துல கண்டிப்பாக பெட் இருக்கும், படுத்து பாருங்கள். படுக்கும்போது நம்ம கழுத்து cervical ஸ்பைனும் நம்மளோட அந்த ஷோல்டர் பிளேட் தலை எல்லாமே ஒரே லைனில் இருக்கணும். அந்த பில்லோ வைக்கிறதுனால தலை மேலே போகக்கூடாது, இல்லை கீழே வரக்கூடாது. ஸோ நம்ம cervical ஸ்பைனுக்கு நேராக நம்ம தலை இருக்கணும் வச்சு பார்க்கும்போது. ஸோ இது மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகும்போது போனுக்கு நிறைய அதுக்கான தேவையான ஃப்ளூயிட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாதனால தான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு தேவையான அந்த ஃப்ளூயிட் போகிறதுக்கான நியூட்ரிஷன்ஸும் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் எடுத்துக்கிறது இல்லை, அதனால தான் அந்த பிரச்சனை வருதுங்க. ஸோ என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்தால் போனை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்? கரெக்ட், ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி. நீங்கள் கேட்டிங்களே அந்த ஃப்ளூயிட், அதை வந்து சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். முக்கால்வாசி ஜாயின்ஸில் நம்ம உடம்புல சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்குது. இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்லேருந்து தான் ஊட்டச்சத்து போகுது ஜாயின்ஸுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கை ஃப்ரீயாக மூவ் பண்ணுறோம், முட்டி கால் நீட்டி, எல்லா ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கும் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப முக்கியம். சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம ரொம்ப அதிக அளவு நம்ம உடம்பு பயன்படுத்துறதில்லை. ஸோ அதனால் சைனோவியல் ஃப்ளூயிடோட குவாலிட்டி கண்டென்ட் குறையிறது கிடையாது, அந்த குவாலிட்டி குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து அதனால் வந்து முட்டி வலி, பல ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்கள் கேட்ட மாதிரி என்ன சாப்பிட்டு அதை அந்த குவாலிட்டி இல்லை அதை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள். நம்பர் 1, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிற ஒரு விஷயம், மஞ்சள், டர்மரிக், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, மஞ்சள். ஏன்னா மஞ்சளில் வந்து கர்கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த கர்கமன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே எல்லா ஜாயிண்ட்லேயும் வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். வேர் அண்ட் டேர் நம்ம டெய்லி பண்ணுற வேலைகளாலேயோ டெய்லி இன்ஃப்ளமேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சா தான் அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். இன்ஃப்ளமேஷன் எப்படி குறைக்கணும்னா அந்த கர்கமன் ப்ராடக்ட், இந்த கர்கமன் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, மஞ்சள் நேச்சுரலாகவே போய் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி சைனோவியல் ஃப்ளூயிடோட கண்டென்ட்டையும் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுது. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதில் நோபிலெட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பயோஃப்ளாவனாய்ட் காம்பவுண்ட். அது என்ன பண்ணுதுன்னா நேராக போய் அகைன் அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட இருக்கிற அந்த கண்டென்ட்ஸை வந்து நேச்சுரலாகவே அதை இன்க்ரீஸ் பண்ணுது. மூணாவது பார்த்தீங்கன்னா அக்ரூட், இந்த வால்நட்னு சொல்லுவாங்க இல்லையா, வால்நட்னு கிடையாது, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற எந்த விதமான எந்த உணவுப் பொருட்களும் நம்ம சாப்பிட்லாம். ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்கிறோம், அது சாப்பிட்லாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் ஃபிஷ் சாப்பிடுங்க. என்ன கேட்டால் வெஜிடேரியன் சோர்சஸ் அது பெஸ்ட் ஃபார் த ஹியூமன் பாடி. பட் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஃபிஷ் சாப்பிட்லாம். ஏன்னா முக்கியமாக வந்து அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ வால்நட்ஸ் ஆர் ஃபிஷ், யூ கேன் டேக் எனிதிங். ஓகே. ஒரு பொதுவான விஷயம் பார்க்கும்போது ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக மாறிடுச்சு. நம்ம ஆஃபீஸ் போகும்போதே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துறோம். சின்ன மைனர் ஆக்சிடென்ட் கூட பார்த்துறோம். சம்டைம்ஸ் வந்து அது போன் ஃப்ராக்சர் அளவுக்கு போகக்கூடிய விஷயம் கூட தெரியுது. பட் நிறைய பேருக்கு வந்து அது வந்து போன் ஃப்ராக்சரானே தெரியாது. பட் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மாறிடுவாங்க. அவங்க டாக்டராக மாறிடுவாங்க. அவங்க 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தர் மாதிரி மாறிடுவாங்க. இங்கே தான் ரைட் மேரோ, இங்கே தான் போன் மேரோ அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. கரெக்டாக, அது முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அன்றைக்கி என் கண்ணு முன்னாடி ஒருத்தர், என் காரில் நான் போயிட்டுருக்கேன், முன்னாடி ஒருத்தர் பைக்கில் விழுறாரு, பக்கத்துலேருந்து ஒரு ஆட்டோக்கார சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் குதிச்சு கீழே அதாவது முதல்ல ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுறாருன்னா அடிப்பட்ட இடத்த நம்ம முதல்ல தேய்ச்சி விடவோ அமுக்கி விடவோ தடை விடவோ கூடாது. நம்ம ஊரில் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கீழே விழுறாரு, அடிப்படுது அப்படின்னா முதல்ல எலும்பு உடஞ்ச இடத்த போய் தேய்ச்சி விடுறது. ஐயோ வீக்கமாக இருக்குன்னு தேய்ச்சி விடுறது. உடஞ்ச எலும்பில் தேய்ச்சி விட்டா என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அனுபவிச்சிருக்கேன் சார், நாள் எனக்கு ஃபால் ஃப்ராக்சரை அனுபவிச்சிருக்கேன் நான், அதனால வந்து கேள்வி அதான். ஸோ அது மக்கள் நம்ம பண்ணுறது, அவனு அடிப்பட்டோன்னா முதல்ல போய் தேய்ச்சி விடுறது. முதல்ல அடிப்பட்டவரை வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் படுக்க வச்சுருங்க. ஸோ ரோட்டில் விடுறாரு ஒருத்தர், தொடாதீங்க, அவர் படுக்க வச்சுருங்க. ரொம்ப ஒரு அடிப்பட்ட எடுத்து காலை அடிப்பட்டும் காலை பிடிச்சி இழுக்கிறது. என்னாச்சு காலை காட்டுங்க அப்படின்னு காலை பிடிச்சி இழுக்கிறது. கை உடஞ்சிருக்கு, என்னாச்சு கை உடஞ்சிருக்கா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறது. என்ன அவங்க நீங்கள் சொன்னீங்க ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு, உடஞ்ச காலை பிடிச்சி நான் எடுத்தா என்ன அவருடைய கால் உடஞ்சிருக்கா காட்டுங்க பார்க்கலான்னு பிடிச்சி எடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உயிரே போயிடும். எலும்பு உடஞ்சாலே உயிர் போயிடும் அந்த வலி. அதுக்கு மேலே அது தாங்க முடியாது. ஸோ முதல்ல அடிப்பட்ட உடனே ஐஸ் கம்ப்ரெஷன், கோல்ட் கம்ப்ரெஷன். அடிப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, வீக்காக இருக்குன்னா உடனே ஒரு ஐஸ் கட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடையிலையோ இல்லை ஒரு ஜூஸ் கடையிலையோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஐஸ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுத்து மேலே அந்த அடிப்பட்ட இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைக்கணும். that's the first and foremost thing what you're supposed to do. செகண்ட், immobilize பண்ணுங்கள். ஒரு கட்டையோ ஸ்கேலோ ஏதாவது ஒன்று, ஒரு கார்ட்போர்டோ அடிப்பட்ட இடத்த வந்து முதல்ல நம்ம ஸ்ப்ளிண்ட் பண்ணணும். ஏன்னா அடிப்பட்ட கையோ காலோ வந்து மூவ் பண்ணக்கூடாது. உடஞ்ச எலும்பு நகர்ந்தால் தான் இன்னும் வலி அதிகமாகும். பெயின் ஷாக் நிறைய விஷயங்கள் இருக்குது. மூவ் பண்ணக்கூடாது. வச்சுட்டு ஒரு சின்ன பேண்டேஜ் வச்சு கட்டிடலாம். அப்படியே அவர் அழுங்காமல் குழுங்காமல் பாட்டாக பிடிச்சி இழுக்காமல் எல்லாரும் ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா சேர்த்து பேசி ஒரு ட்ரே மாதிரி வச்சோ இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஏதோ, ஸ்ட்ரெச்சர் எல்லாத்தையும் கிடைக்க போகிறது இல்லை, ஆம்புலன்ஸ் தான் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிற ஒரு பலகை மாதிரியோ அதில் படுக்க வச்சு ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
பட் இந்த சில சில அடிப்படைலாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். பார்க்க வந்து ஒரு காமன் பீப்புள் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமானன்னு பார்க்கும்போது ஸ்கின்லாம் டியர் ஆகி எலும்பு வெளில தெரியுது. அதான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். எனக்கு அப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணும், எப்படி டாக்டர்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஒரு ஸ்கின் டியர் ஆகி ஒரு போன் வெளில வர வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அப்படின்னா எப்படி அதை ட்ரீட் பண்ணுவீங்க ஆக்சுவலி? கண்டிப்பாக ரொம்ப, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த அதாவது நார்மலாக எலும்பு உடையிறதுக்கும் வெளியே எலும்பு வருதுன்னு வச்சுக்கோ, அடிப்படை வெளியே ஓப்பன் wound இஸ் வாட் வி, காம்பவுண்ட் இன்ஜுரி இஸ் வாட் வி சே. ஸோ அது வந்துச்சுன்னா ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வெளிக்காயம் அப்படி வந்துச்சுனாலே ஃப்யூச்சரில் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வரலாம். ப்ளஸ் என்ன ரோட்டில் விடுறாங்க, நம்ம ரோட்டில் தான் எங்கே பார்த்தாலும் சாணி இருக்குது, ஏதாவது இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு அசுத்தமான பொருட்கள், நம்ம ஊருக்கு மஞ்சம் கிடையாது. ஸோ விடும்போது முதல்ல அந்த கண்டாமினேஷன் அடிப்பட்ட அந்த வெளிக்காயத்தில் வந்து அதுதான் முதல்ல படுது. ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு வரதுக்கான இன்னும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்டமான இன்ஜுரி. ஏன்னா எலும்புடையது அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த நரம்பு சம்மந்தப்பட்டமான அந்த அந்த இன்ஜுரிஸ் வந்து அந்த மாதிரி ஓப்பன் woundல வந்து கொஞ்சம் காமனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ முதல்ல வந்தோன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அசுத்தமான விஷயங்கள்லாம் நாங்கள் முதல்ல க்ளீன் பண்ணுவோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உடனே எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அது சரி பண்ண முடியுமோ உடனே அதை நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி உடனே நீங்கள் வெளிக்காயம் இருக்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த திருப்பி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், தண்ணி ஊற்றுறாங்க, மஞ்சள் ஊற்றுறாங்க, சாணி எடுத்து ரோட்டில் வச்சு நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். என்ன பக்கத்தில் இருந்துச்சு சார், உடனே சாணி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க சார், அதான் எடுத்து வச்சு கூட்டு வந்துருக்கோம். சொன்ன மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓப்பன் இருந்துச்சுன்னா உடனே எவ்வளோ சீக்கிரமாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் முடியுதோ, இல்லை ஆம்புலன்ஸ் கூட்ட முடியுதோ உடனே கொண்டு போய் அவரை போய் அங்கே சேர்க்கறது நல்லது. முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து ஆக்சிடென்ட்டில் நம்பர் 1ல் இருந்தாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஸ்டேட் வாரி லிஸ்ட்டில் பார்க்கும்போது தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது ஆக்சிடென்ட் லிஸ்ட்டில். அதை மாதிரி வந்து இந்த ஆர்த்தோ டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபாரினில் தான் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய இதுவும் அங்கே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் பேசினாங்க. இப்போ இந்தியாவில் எப்படி இருக்குது, அதுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட் இங்கே வந்துருச்சா? கண்டிப்பாக. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எவ்ரி இயர் தெர் இஸ் சம்திங் நியூ. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, வெளிநாட்டு தரத்துக்கு நம்மக்கிட்ட இப்போ மருத்துவம் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன கேட்டால் 100% இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு இன்ஜுரியாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வெளிநாடுன்னு சொல்கிறதோட வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து இப்போ சிகிச்சை பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஓகே, கண்டிப்பாக. ப்ளஸ் சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு இப்போ முதுவலி இல்லை இந்த மூட்டு வலி, மூட்டு மாற்றுறது, நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம், இப்போ ஸ்டெம் செல் ப்ரொசீஜர்ஸ் நிறையா பண்ணுறோம். ரீஜெனரேட்டிவ் மெடிசன், அதாவது கார்ட்லேஜ் ஒர்க் இஸ் வாட் வி ஹவ் ஸ்டார்டட் டு. அதாவது ஒரு எலும்பில் ஒரு ஓட்டை இருக்குன்னா முன்னாடி என்ன பண்ணுறதுனே தெரியாது, மாத்திரை கொடுத்து அப்படியே விட்டுறது. ஸோ அந்த பேஷண்ட் வந்து நோண்டியே தான் நடந்துட்டு இருப்பார் அவர் இறந்து போகிற வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை இருக்கிற பகுதியை வந்து கார்ட்லேஜ் ப்ரொசீஜர் பண்ணி ரீஜெனரேட் பண்ண வைக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு 90% நார்மலாக வரக்கூடிய அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இப்போ நம்ம நாட்டில் வந்துருச்சு. ப்ளஸ் நம்ம வந்து 95% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ சி ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. ப்ளஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா நம்மளோட மருத்துவர்கள் வெளிநாட்டு மருத்துவர்களோட ஒரு படி மேலே இருக்காங்க நான் சொல்லலாம். இப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம்ல, மூட்டு தேய்மானத்தினால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு மாற்றா, அல்லது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 4 வரைக்கும் போயிட்டு ஸ்டேஜ் 4னா தான் ரீப்ளேஸ் பண்ணும், அல்லது மற்றதெல்லாம் ஒரு டேப்லெட்ஸ்லேயே க்யூர் பண்ண முடியுமா? ரொம்ப அழகான கேள்வி. 4 ஸ்டேஜ் இருக்குது ஆர்த்தரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும். 1, 2, 3, 4ன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 கடைசி கட்டத்துக்கு போனால் தான் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம். அப்படி இல்லைனா டேப்லெட்ஸ்லேயே சரி பண்ணலாம், ஃபிசியோதெரப்பி கொடுத்து சரி பண்ணலாம், இந்த கார்ட்லேஜ் இன்ஜெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஆப்ரேஷன்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸ்டேஜ் 4 இருந்தால் கூட எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவைன்றது கிடையாது. அப்போவும் சில பேருக்கு தான் ஆப்ரேஷன் தேவைப்படுது. அதுக்கான அந்த வேரஸ் மேலலைன்மெண்ட், வேல்கஸ் மேலலைன்மெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபார்மிட்டி வரும்போது தான் நாங்கள் அந்த ஆப்ரேஷன், இல்லை நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வழியில் இருக்காங்கன்ற பட்சத்தில் தான் அதை பற்றி யோசிப்போமே தவிர ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்க்கும்போது ஆக்சிடென்ட்ஸ்னால பிளேட்டு அல்லது வேறு சில ஆர்டிஃபிஷியல் இது வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இன்னமும் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்ன இருந்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் தான், அது ஒரு பாடியில் இருக்கும்போது அது ஒரு ஃபாரின் பாடி தான், ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படி பெருசாக கிடையாது. அது இப்போ இருக்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் தி இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஆலாய்ஸ். டைட்டைம் ஒரு விஷயம் இருக்குது, ஆலாய்ஸ் தான் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைலாம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அந்த மாதிரி உள்ளே இருந்து அது பிரச்சனைகள் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஃபாரின் பாடினால ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இந்த இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது நிறைய டிசீஸ் எல்லாம் வருது, டியூபர்குலோசிஸ், அதை தவிர்த்து அந்த நோயெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எலும்பை தொலைச்சி தான் வரும். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் ஒரு 10 வயசில் வந்தாலும் 30 வயசில் அதோட தாக்கத்தை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை?
ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டியூபர்குலோசிஸ் மட்டும் அந்த ஒரு நோய் மட்டும் ஒரு வித்தியாசமான நோய், ஏன்னா இட்ஸ் அன் இன்ஃபெக்ஷன். இப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு தான் வருதுன்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்ரிக்காவில் எடுத்திங்கன்னா டியூபர்குலோசிஸ் ரேம்பண்ட்டாக இருந்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1970 to 80 பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் இருந்துச்சு இந்த மாதிரி சிச்சுவேஷனில். அந்த மாதிரி கட்டத்தில் இருந்து டியூபர்குலோசிஸ் இருந்த ஒரு காலம் போய் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 3 வேளை ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க, நல்லா தூங்குறவங்க, டென்ஷன் இல்லாமல் வாழ்கிறவங்க, ஹெல்த்தியாக பேசிக்கலி வாழ்க்கை தரம் நல்லா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் இப்போ டியூபர்குலோசிஸ் வருது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் இட் ஹஸ் கான் அப். அதாவது அந்த விருலன்ஸ், அதாவது முன்னாடி ஒரு மாத்திரை கொடுத்து சரியாயிட்டு இருந்த ஒரு காலம் போய் இப்போ வந்து அந்த ஆர்கானிசம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு தான் இப்போ தேடி பிடிச்சது வருதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் டியூபர்குலோசிஸ் மட்டும் எப்போவாவது ஒரு வயசில் எப்போவாச்சும் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா திருப்பி அது இன்னொரு வாட்டி அவர் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும்னு கிடையாது. 95% ஆஃப் த டைம் இட் டஸ் நாட் கம், பட் மேபி 5% இட் கேன் கம். வாழ்க்கையில் லேட்டர் ஒரு தாக்கம் ஏற்படுத்தலாம் சில பேருக்கு தான். அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். சரி, ஓகே. டாக்டர் அஸ்வின் விஜய் அவரோட இன்டர்வியூ வந்து இதோட முடிஞ்சு போச்சு. பட் இது வந்து பார்ட் 1 மட்டும் தான். பார்ட் 2 அது விரைவில் வர இருக்குது. பார்ட் 1ல எல்லா விஷயம் பிடிச்சிச்சு பிடிக்கல அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டேன்னு எதிர்பார்த்தேன், பட் நீ கேட்காம விட்டு நினைச்சாலும் அந்த கேள்வி என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி அந்த கேள்வி வந்து பார்ட் 2ல இருக்கலாம். பார்ட் 2ல மோட்டிவேஷன் சார்ந்து, ஹெல்த் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ட் 2 பாருங்க. அண்ட் போன மடை தெரிந்த எபிசோடில் கார்த்திகேஸ்வரன் அவர் இன்டர்வியூ வந்து பார்ட் 2 கீழே வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா குணசேகரன் அவங்களை இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக நவீன் அஜித்குமார் அப்படிங்கிற என்ன போட்டுருந்தார் அப்படின்னா, ஆங்கரை நான் பேசுகிற தமிழ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, ஊர் பாஷை கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றிங்க. ஊர் பாஷை தானே, பேசுறது எல்லாமே அதானே, அதனால தான் அந்த மாதிரி எப்படியே ஸ்லாங்லேயே இருக்குது. ஸோ இதிலே வந்து எல்லாம் பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி வேறு யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் ஃபோனை கையில் எடுத்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், பிஎன்எஸ் டிவின்னு சர்ச் பண்ணுங்கள். பிஎன்எஸ் டிவின்ற எங்களுடைய சேனல் பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை டச் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த மணிக்கு காது வச்ச மாதிரி 2 கோடு வரும். கோடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேக வேகமாக வரும். எங்களுடைய பெட்டர் வீடியோஸும் வேக வேகமாக உங்களுக்கு வந்து சேரும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். அப்போ தான் எங்களால் பெட்டர் வீடியோஸ் கம் தைரியமாக சொல்ல முடியும். இப்பவும் சொல்கிறேன், பெட்டர் இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்ரோமெயில் கிளினிக் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர்.